இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இறங்கி எமை மன்னியும்
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 15 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 10 முடிய. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனமாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறி ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்பாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்க ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, காக்கிற கடவுள், இந்த உலகத்தை உருவாக்கிய கடவுள் எல்லோரையும் அன்பு செய்தார். படைத்தவற்றை எல்லாம் அன்பு செய்தார். இருந்தாலும் அந்த கடவுள் யாரை அதிகமாக தேடி வந்தார் என்ற தெளிவு நமக்கு வேண்டும். அதுபோல இயேசு மகன் யாரை தேடி வந்தார்? அவர் எல்லோரையும் அன்பு செய்தார். ஆனால் முக்கியமாக யாரை தேடி வந்தார் என்ற கேள்வியை கேட்டு பார்த்தால் தெரியும். கடவுளிடமிருந்து அகன்று செல்வோர் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு வாழ்வளிக்கவே இயேசு வந்தார். கொலை செய்தாலும் கூட பிரச்சனை இல்லை என்பது அவருடைய தெளிவு. ஆனால் சில வேளைகளில் சில மனிதர்கள் தங்களுடைய உண்மையான நிலையை மறந்து போகிறார்கள். கடவுளின் முன்னிலையில் தாங்கள் நல்லவர்கள் என இவர்கள் இருமாப்பு கொள்வதோடு பிறரை குறை கூறுவதிலும் பிறர் பாவிகள் என குற்றம் சாட்டுவதிலும் இவர்கள் ஈடுபடுவது வழக்கம். ஆனால் இயேசுவின் போதனைப்படி நாம் எல்லாருமே கடவுளின் இரக்கத்தை நம்பி வாழ வேண்டியவர்களே. நமக்கு கடவுளின் உதவி தேவை இல்லை என நாம் கூற இயலாது. ஏனெனில் நாம் எல்லாருமே மந்தையை விட்டு அகன்று போகின்ற ஆட்டிற்கு ஒப்பானவர்களே. நம்மை தேடி வருகின்ற அன்பிக்க கடவுள் நம்மை கண்டுபிடித்து நம்மேல் தம் அன்பை பொழிகிறார் என்ற உண்மையைத்தான் நாம் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் நானும் இன்றைக்கு இருக்க முடியாது. காணாமற் போன ஆட்டை தேடி செல்கின்ற ஆயரை போல நம்மை தேடி வருகின்ற கடவுளை நாம் எவ்வாறு புரிகின்றோம்? இன்றைக்கு எத்தனை ஆயர்கள், வழிகாட்டிகள், தலைவர்கள் மக்களை சேர்க்கிறார்கள், பிரிக்கவெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல. எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு ஆண்டவராக, ஆயராக, தலைவராக, வழிகாட்டியாக, நண்பராக இருக்கிறார். எல்லையற்ற அன்பு அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. தவறி போகின்ற நம்மை தேடி கண்டுபிடிக்கின்ற கடவுள் உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றார். லூக்கா 15:8. அந்த மகிழ்ச்சி நல்லவர்கள் குறித்து அவர் அடைகின்ற மகிழ்ச்சியை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதுதான் நமக்கு வியப்பை தருகிறது. 99 ஆடுகள் தம்மோடு இருந்த போதிலும் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு காணாமற் போன 100வது ஆட்டினை தேடிச் செல்கிற ஆயர் உண்மையிலேயே அந்த வீட்டின் ஆட்டின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருக்க வேண்டும். இதுவே கடவுள் பாவிகள் மீது காட்டுகிற அன்பு. அதாவது பாவிகளாகிய நம் மீது அவர் காட்டுகின்ற அன்புக்கு அளவு கிடையாது, எல்லை கிடையாது. கடவுளின் அன்பு கடலின் விரிவை விட மிக பறந்தது. அது அனுபவித்தால்தான் தெரியும். அந்த அன்பின் ஆழத்தை அளந்திட மனித அறிவால் இயலாது. எனவே அளவு கடந்த விதத்தில் நம்மை அன்பு செய்கின்ற கடவுளை விட்டு பிரியாமல் அவருடைய அன்பில் நாம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே கடவுள் நமக்கு விடுக்கிற அழைப்பு. காணாமற் போன ஒரு ஆடு, ஒரு திராக்மா நாணயம், ஒரு விலங்கு, ஒரு பொருள், ஒரு ஆண், ஒரு பெண், கையில் இருப்பது 99 ஆடு, 9 திராக்மா. கையில் தான் 99 ஆடு, 9 திராக்மா இருக்கிறதே. ஒரு ஆட்டை, ஒரு நாணயத்தை தேட வேண்டுமா? அவ்வளவு அவசியமா என்ற கேள்விகளை எழுப்பலாம். நண்பர்களே, நீயே அந்த ஆடு, தோழியே நீயே அந்த நாணயம். இயேசுவின் பார்வையில் தொலைந்தது ஆடல்ல, ஆயிரம்தான். நாணயம் அல்ல, நாணயத்தின் சொந்தக்காரையும் தான். மறைவுடல் கிறிஸ்துவின் அங்கங்கள் நீங்கள். எவ்விதத்திலும் நீங்கள் குறைந்த மதிப்புள்ளவர்கள் அல்ல, வேண்டாதவர்கள் அல்ல, மிகவும் அவசியமானவர்கள்,
முக்கியமானவர்கள் உங்களை இழப்பதற்கு தயாராக இல்லை. உன் இறைவன் உன்னை தேடுகிறார். கால் கெடுக்க கண்ணீர் சிந்தி இரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து உன்னை தேடுகிறார். அதுதான் இயேசுனுடைய அடையாளம். இருக்கும் அனைத்தையும் உனக்காக இழக்க தயாராக உள்ளார். நீ தயாரா? தந்தை இறைவனும் தாய் திருச்சபையும் காணாமல் போன தன் மந்தையின் ஆடுகளை கனிவோடு தேடுகிறார்கள். ஆனால் இன்று ஆயன் தேட வேண்டும் என்ற வீம்பில் காணாமல் போகும் ஆடுகள் நிறைய உள்ளன. ஒளிந்து விளையாடும் ஆடுகள், கண்ணாமூச்சி ஆடுகிற ஆடுகள், கள்ளன் போலீஸ் ஆட்டம் ஆடும் ஆடுகள். ஆண்டவன் அருளை வீணாக்குவதை அவர் விரும்பவில்லை. ஆயனோடு ஆடாக வளர்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை விட்டு பிரியாத வரம் எங்களுக்கு தந்து உம்மை நாங்கள் தேடி வருகிற ஆடுகளாகவும் பிள்ளைகளாகவும் எங்களை உருமாற்றும். ஆமேன். உமது நம்பிக்கை பெரிது. நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். உடன் நடக்கும்
திருவருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. பாதம் வந்தோமே உயிர் செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே.
கண்டு பல்லாண்டு சென்றும் மனம் கொஞ்சி மகிழ மழலை இல்லை. மணவாழ்வு கண்டு பல்லாண்டு சென்றும் மனம் கொஞ்சி மகிழ மழலை இல்லை. மடி தர்மம் கேட்டு உன் கோவில் வந்தோம். மடி தர்மம் கேட்டு உன் கோவில் வந்தோம். எம் மன்றாட்டை கேளும் ஐயா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. கண்ணீரின் மொழியை கையேந்தி நின்றோம். கருணை விழியாலே எமை பாருமே. கனிவான குழந்தை முகம் பார்த்தாலே. கனிவான குழந்தை உம் முகம் பார்த்தாலே என் கவலைகள் மாறும் ஐயா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. உம் பாதம் வந்தோமே உயிர் செல்வம் தாருமே. உமையன்றி எமக்காரையா. உம் பாதம் வந்தோமே உயிர் செல்வம் தாருமே. உமையன்றி எமக்காரையா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.